என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் கொண்டு வந்த செய்தினை கேட்பதற்கு உனக்கு 1 மணி நேரம்தான் மிஞ்சம் இருக்கிறது. எப்போதும் இந்த பதிவு உன் கண்ணில் படுகிறதோ அதிலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால், சர்வ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால், உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் அல்லவா? என் குழந்தையே, ஒரு கெட்ட சக்தி இப்போது உன்னுடைய கை கால்களை முடக்கி இருக்கிறது. அதற்கு காரணம் உன்னுடைய நெருக்கமான உறவுதான். இவர்கள் யார்? இந்த கெட்ட சக்தி எப்படி உன் கை கால்களை முடக்கியது? உன் கையையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது என்றெல்லாம் நீ யோசிக்கின்ற இந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று எண்ணி என் குழந்தை நீ வருந்துவதற்கு பதிலாக உனக்கு நடக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்க போவது கிடையாது. ஆனால் நடப்பது என்னவென்று தெரியாமல் நீ எப்போதும் இருக்கக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை வாழ விடாமல் தடுக்கதானே கை கால்களை முடக்குகிறார்கள். உன்னுடைய கையையும் காலையும் நன்றாக இருந்தால் நீ எந்த காரியத்தையும் எளிதாக செய்து விடுவாய் அல்லவா? ஏனென்றால் நீ உழைக்க தெரிந்த குழந்தை, உன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி இருக்கின்ற குழந்தை. நீ எங்கே உன்னுடைய உழைப்பினால் வெற்றியை பெற்று விடுவாயோ, உன்னுடைய உழைப்பினால் இந்த வாழ்க்கையை நீ பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுவிடுவாயோ என்று சொல்லிதான் இவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க துணிந்திருக்கிறார்கள். அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருப்பன் இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, இப்போது எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை தேடி வருவதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற சிந்தனைகள், அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகவே இருந்துவிட்டால் அதுவே போதும். அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை உண்மை. அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, உன் கருப்பன் நான் இருக்கும் இந்த வேளையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான முற்றுப்புள்ளியை வைக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன். உனக்கான அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி தராமல் செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இருந்தாலும் இதுவெல்லாம் கருப்பன் நான் கொடுத்தார் என்று சொல்வதை விட என்னுடைய முயற்சியினால் கருப்பனுடைய அன்பினை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதில் தானே உனக்கு பெருமை இருக்கின்றது. உன்னுடைய முயற்சியினால் இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கின்றார் என்று சொல்வதில் தானே அந்த பெருமை இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் அவசியமில்லை. கருப்பன் இருக்கும்போது மன தைரியத்தையும் நம்பிக்கையும் நான் உனக்கு அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் சொல்லும்படி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் கை கால்களை முடக்கியது. அந்த கெட்ட சக்தி உன் கை கால்களை முடக்குவதை உனக்கு நெருங்கிய உறவுகள் எப்போது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிதலுக்குள் கொண்டு வரும்போது உனக்கான
நல்ல மாற்றங்களை ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும். நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக நிறைவான மனநிலையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகிறாய். என் பிள்ளையே, இப்போது ஒருவர் கை கால்களை முடக்குவது என்ன சாதாரண விஷயமா? உன்னால் கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாமல் இருப்பது அல்ல முடக்கம். என் குழந்தையே, இப்போது எதையுமே செய்து விடாமல் உன்னுடைய மனது தடுக்கும் அல்லவா? அதற்கு பெயர்தான் முடக்கம். நீ உன் மனது நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். உன் மனது எதையும் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் உன்னால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அந்த அனுமதியை உன்னுடைய மனது சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு உனக்கு கொடுக்காமல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை கவனிக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அந்த விஷயத்தை என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, எது நடந்தது என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னை என்றும் என்றென்றும் பேரானந்தப்படுத்தட்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. தயக்கம் இல்லாமல் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தாமல் போகாது. என் குழந்தையே, நீ தயங்கி நின்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனதானதாக அத்தனை கஷ்டங்களையும் மீண்டும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும். நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நின்று யோசித்து கொண்டிருக்க கூடாது. ஆனால் இப்போது நீ அதைதானே செய்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு இடத்திலும் நின்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு இடத்திலும் நின்று என்ன செய்வது, எது செய்வது என்று புரியாமல் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றி என்பது தாமதமாவது நியாயம்தானே? உனக்கான வெற்றி என்பது தாமதமாவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதனால் என் பிள்ளை, இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி என்னதான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களையும் நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும். சற்றென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஆனால் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் நடத்துகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்போதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். நான் நடத்தி தருகின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இனி நடத்துவதும் உனக்கு நான் கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்புதான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தை, மன மகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மன நிறைவான எண்ணங்களோடு நீ எதை செய்தாலும் அது என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். அப்படி இருக்கும் போது என் குழந்தை, நீ எப்போதும் நீ எதை நோக்கியும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியானது என்பதை புரிந்து கொண்டு தயாராக இரு. இந்த கருப்பன் நான் நடத்துவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நடத்துகின்ற மாற்றங்களை நிச்சயமாக தெளிவில் கொள்ள வேண்டும். இனிமேலும் என் பிள்ளையே, நீ எதையுமே நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் போது
உனக்கான உண்மைகளை நீ என்றும் என்றென்றும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்போது சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த மாற்றங்களையும் கொடுத்து விடாதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? நிறைவான விஷயங்கள் உனக்கு அப்படி நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கிறது. அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கருப்பன் சொன்னது போல உன்னுடைய கை கால்களை இவர்கள் இப்படிதான் முடக்கி இருக்கிறார்கள் என்பதையும் எப்படி தொடங்கியிருக்கிறாய் என்று தெரியுமா? எப்படி உனக்கு தெரியும் அல்லவா? நீ செய்ய நினைக்கின்ற பொருளை பற்றி நீ முதலில் இவரிடத்தில் தான் சொல்லிக் கொண்டிருந்தாய். இவரிடத்தில் தான் இந்த வேலையை செய்ய போகிறேன் என்றும் இதில் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கும் என்றும் நான் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவேன் என்றும் இவரிடத்தில் தானே சொன்னாய். உடனே இவர்கள் உன்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? அது எப்படி சாத்தியம்? இதுவெல்லாம் உன்னால் முடியாது. தேவையில்லாமல் இந்த செயலை செய்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. தேவையில்லாத பிரச்சனைக்குள் சிக்கிக்கொண்டு நாளை உதவி என்று என்னை தேடி வராதே. நான் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் சொல்லியும் அதை கேட்காமல் செய்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபோதும் உனக்கான உண்மைகளை நான் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் என்னிடமிருந்து உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்காது என்பதையெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு சொல்கின்ற மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்க போகிறது. இதுவெல்லாம் தெரிந்து கொள்ளும் நேரம். இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் நேரம். நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும்போது என் பிள்ளை எந்த நிலையிலும் உன் வெற்றி உன் கையை மீறி செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் எத்தனை தடன்களை விதித்தாலும் அதுவெல்லாம் இங்கு ஏடுபடாது என்பதையும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் இருக்கும் வரை எப்போதும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் வரை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை நீ என் குழந்தை நீ புரிந்து கொள். கருப்பனின் அன்பினால் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் ஏராளம். ஆனால் இந்த கருப்பனின் அன்பினால் உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஏராளம். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்யும் இந்த நேரம் என் பிள்ளையினி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறது. இவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்டு முடங்கி இருந்தது என்பதுதான் உண்மை. என்ன இது? தொடங்கும் போதே இப்படிப்பட்ட வார்த்தையா? கேட்க வேண்டும். தொடங்கும் போதே முடியாது என்று சொல்கின்ற விஷயங்களா நாம் செவி வந்து சேர வேண்டும் என்பது போன்ற ஒவ்வொரு எண்ணமும் உனக்குள் தோன்றிவிட்டதல்லவா? அதனால்தான் நீ இத்தோடு இதனை நிறுத்திவிட்டு அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கலாம் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விட்டாய். உன்னுடைய இந்த மனநிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னுடைய இந்த மனநிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமல்ல என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரப்போவதில்லை. எதுவுமே சில காலம் மட்டும்தான். எதுவுமே நீ கண்ணீர் வடிக்கும் வரைதான். அதனால் என்னவென்று உணர்ந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் போது இவர்கள்
இவர்கள் உன்னை ஒருபோதும் முடக்கி இருக்க முடியாது. இவர்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காது. மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிய இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உனக்கான பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தும் என்பது உன் மனதில் சரியான புரிதலில் இருக்கட்டும். அருப்பன் சொன்ன வார்த்தைகள் புரிகிறதா? எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் முதலில் உடன் இருப்பவர்கள் தான் உனக்கு தடங்கல்களை விதிப்பார்கள். அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை நீ மதிப்பு கொடுத்தாயானால் நிச்சயமாக உனக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும். நல்ல விஷயம் செய்யும் போது உனக்கான நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவர்களை உன் அருகில் வைத்துக்கொள். தீய வார்த்தைகளை பேசுகின்றவர்களை எப்போதும் உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலகி வை. இதுதான் உனக்கும் நல்லது, உன் எதிர்காலத்திற்கும் நல்லது. நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எப்போதும் நீ சந்தோஷப்பட்டு விடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ ஒன்று சேர நடத்திவிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதிலிருந்து உனக்கான பேரதிசயங்களை நீ ஒன்று சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனால் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையில் வந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்து உன்னை துன்பப்படுத்தினாலும் இவர்கள் எல்லாம் எப்போதுமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துவிட நினைக்கின்றார்கள். மேலும் மேலும் இவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க யோசிக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இப்போது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே. எதற்கும் இந்த வாழ்க்கை நீ வெறுத்து ஒதுக்காதே. உனக்காக நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் இவை எல்லாமே உனக்கான உண்மைகள். இவை எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்பதை நீ கருத்தில் கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான் என்றும் உனக்கு சொல்லி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி எப்போதும் உன்னை இந்த வாழ்க்கையில் பலப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, நீ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிறைவாக எடுத்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் என்னும் போது என் குழந்தை நீ எதற்கும் கலங்கி நிற்க கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது. ஏனென்றால் இவர்களின் எண்ணமே இதுதானே. நீ எந்த நிலையிலும் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நன்மைகளை பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது உண்மை என்ன தெரியுமா? இவர்களுக்கு உன் வாழ்க்கையை அளிப்பதில் இருக்கின்ற கவனம் உனக்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் இருக்கவில்லை. அது மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்திருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்லியிருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்றோ உன்னுடையதாக மாற்றி இருந்திருக்கலாம்.
என்றோ உனக்கானதாக நீ நிச்சயமாக சரியாக கொண்டிருக்கலாம். நடப்பதையெல்லாம் நன்மைக்குதான் என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை உறுதியாக கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எப்போதும் போல இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக சரியாக நீ ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை என்றும் என்றென்றும் உன்னால் சரியாக தெரிந்துவிட முடியும். கருப்பன் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்காக நின்று உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவுவார்கள் என்பதை மறந்து விடாதே. இனி எப்போதுமே எதையுமே கண்டு என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும். உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்போதும் தெளிவுபடுத்தட்டும். நீ வேண்டுமென்று வேண்டாம் என்றும் இந்த வாழ்க்கை நினைப்பது எதுவாக இருந்தாலுமே, எது உனக்கு சரியானதோ, எது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான சந்தோஷங்கள் என்னாலும் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எப்போதும் போல உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை ஒன்று சேர உனக்கு தந்து கொண்டே இருக்கும். இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை வேண்டி நின்றாலும் அப்பன் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். இந்த கருப்பனின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு வெற்றி பெற்று விட்டது. இந்த கருப்பனின் முன்னிலையில் நின்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் இப்போது உனக்காக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி இந்த சூழ்நிலை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. எதனால் என் பிள்ளையே சந்தோஷம் உன்னை தொடர்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள். சந்தோஷமான வாழ்க்கை எப்போதுமே உனக்கு தயாராக இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டேனோ, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை தந்திட்டனோ அதை அத்தனையும் என்னாலும் உன்னை பெருமைப்படுத்துகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவரையும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களையும் இனிமேல் நான் நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடலாம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி யாரையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தாதே. யாரும் உன்னை எது சொன்னாலும் அதற்காக உடனடியாக கண்ணீர் சிந்தாதே. உன்னுடைய கண்ணீர் துளிகள் தான் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தருவதற்கான முக்கியமான காரணம். மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுப்பதற்கான முக்கியமான காரணம் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னாலுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதை நீ தொடர்ந்து கொண்டு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்து கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உறுதியாக தந்திடும். அது மட்டுமல்ல, என் பிள்ளையே கருப்பனை வணங்கி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பனின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பனின் வார்த்தையினால் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் இப்போது உன் வசமாக நின்று கொண்டிருக்கிறது. இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் சந்தாதே அல்லது கலங்கி நிற்பதோ கூடாது. யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும். யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கட்டும். நீ நினைத்தால் இனி இந்த வாழ்க்கை
உன் வசமாக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்கும்.